சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், எத்தனை துயரம் துன்பம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். அப்படிப்பட்ட இந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் வரிசையாக தியானித்து வருகிறோம். அப்படி ஒரு நல்ல பாக்கியத்தை, வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வேத புத்தகத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது ஒரு புத்தகம் அல்ல, பல புத்தகங்கள் அடங்கிய ஒரு நூலகம். இதில் விதவிதமான புத்தகங்கள் இருக்கின்றன, வித்தியாசமான புத்தகங்கள் இருக்கின்றன. பல விதமான சூழ்நிலைகளில் பின்னணியில் இருந்து பல பக்தர்கள் ஆவியானவரின் துணையோடு கூட இந்த வேதத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். அதிலே நாம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகத்தை பார்க்க போகிறோம். நாம் வரிசையாக தியானித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து சுவிசேஷ புத்தகங்களை முடித்திருக்கிறோம். பின்பு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை ஞாயிற்றுக்கிழமைகளே நாம் தியானித்து வருவதனால் இப்பொழுது ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்தை நாம் தியானிப்போம். இது ஒரு முழு வேத புத்தகத்திலேயுமே ஒரு வித்தியாசமான ஒரு பாங்கு கொண்ட, ஒரு நடை கொண்ட புத்தகம்தான் இந்த ரோமர் புத்தகம். ஏனென்றால் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வாசித்து வருவீர்களானால் முதலாக ஒரு நபர் எழுதிய கடிதத்தை ஆவியானவர் வேத புத்தகத்திலே வைத்திருக்கிறது இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம்தான். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டிலேயும் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தால் ஒரு கடிதம் வேத புத்தகத்தின் ஒரு அங்கமாக இடம்பெற்றது கிடையாது. இதுதான் இது முதலாவதாக எழுதப்பட்ட கடிதம் கிடையாது. ஆனால் அளவிலே இது பெரியதாக இருக்கிறதினாலே அளவு வரிசைப்படி எது பெரியதாக இருக்கிறதோ அதை முதலாவதாகவும் அடுத்தடுத்ததாகவும் அவர்கள் அங்கே ஆர்டர் செய்திருக்கிறார்கள், ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது அதிக வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு கடிதம் என்பதனால்தான் இது முதல் கடிதமாக இடம்பெற்றிருக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய, ரோமருக்கு எழுதிய நிருபம் அல்லது கடிதம். இன்றைக்கு நவீன நாட்களிலே நாம் கடித போக்குவரத்தை தாண்டி தந்தி, டெலிஃபோன், அதன் பின்பு ஃபோன், இமெயில், வாட்ஸ்அப் என்று பல நிலைகளை தகவல் தொடர்புக்கு நாம் கடந்து வந்துவிட்டோம். ஆகவே ஒரு கடிதத்தினுடைய மேன்மை என்ன என்பதை நம்மில் அநேகர் அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை இங்கே இருக்கிற அங்கிள், இல்லாட்டினா நத்தானியல் பிரதர், ஸ்டான்லி பிரதர் அவர்களுக்கு அந்த கடிதத்தினுடைய மேன்மை புரிந்திருக்கும். ஆனால் வத்சலாண்டி இப்படி பலருக்கும் அந்த மேன்மை கடிதம்தான். கரெக்ட், கடிதம்தான். இப்பொழுது அந்த கடித போக்குவரத்து இல்லை. ஆனால் கடிதம் என்பது மிகவும் ஈஸியானது கிடையாது, மிகவும் கடினமான ஒன்று. அதை எழுதுவதற்கு சரியான ஒரு பேப்பர் வேண்டும், அதை சரியான முறையில் எழுத வேண்டும், அதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் வேண்டும், அதை தாங்கிக் கொண்டு அதை தூக்கி கொண்டு போகிற மனிதர்கள் வேண்டும், அதை அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து அதை சரியாய் அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புள்ளவர்கள் வேண்டும், அதை வாங்கி பிரித்து பார்த்தாலும் படிக்க தெரிந்தவர்கள் வேண்டும். இப்படி பல நிலைகளிலே கடிதம் என்பது மிகவும் கடினமான ஒரு தகவல் தொடர்பு தான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடித போக்குவரத்து இருந்திருக்கிறது. இந்த கடிதங்கள், அந்த முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கடிதங்கள், பேப்பர், அதாவது எழுதக்கூடிய அந்த காகிதம் அல்லது தோல் சுருள் என்பது ஈஸியாக கிடைக்காது. ஒரு மிருகத்தினுடைய தோலிலிருந்து எடுக்க வேண்டும். ஆகவே குறைந்த அளவில் தான் இருக்கும். ஆகவே குறைந்த எழுத்துக்களைத்தான் அதிலே எழுத முடியும். ஆகவே அன்றைய நாட்களில் இருந்த கடிதங்களில் ஆவரேஜாக, சராசரியாக பார்த்தீர்கள் என்றால் 18 வார்த்தைகள் முதல் 200 வார்த்தைகள் வரைக்கும் தான் எழுதுவார்கள். 14,000 கடிதங்கள் கிடைத்திருக்கிறது. முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கடிதங்கள் 14,000 கடிதங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த 14,000 கடிதத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் 14 எழுத்துக்கள் உள்ள கடிதம் தான் மிகவே சிறித கடிதம். 200 எழுத்துக்கள் இருக்கிற கடிதம் தான் மிக மிக பெரிய கடிதம். அதை போக 1-2 கடிதங்கள் மட்டும் 2,000 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய, வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடிதங்கள் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய இந்த நிருபத்தின் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்று உங்களால் கணிக்க முடிகிறதா? கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடிதம். முதல் நூற்றாண்டிலேயே அதிகமான எழுத்துக்கள், வார்த்தைகள் இருக்கிற, சபையினுடைய சரித்திரத்திலும் சரி, இந்த உலகத்தின் சரித்திரத்திலும் சரி, அதிக வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடிதம் என்றால் இந்த ரோமருக்கு எழுதிய கடிதம் தான். ஆகவே தான் இந்த ரோமருக்கு எழுதிய கடிதம் ஒரு முக்கியமான கடிதம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் எழுத்துக்களை எழுதக்கூடிய அந்த தோல் சுருள்கள்
பற்றாக்குறையாக இருந்த காலத்தில் எழுதுவதற்கான சூழ்நிலைகள், நல்ல லைட் வசதி கிடையாது, மேஜை கிடையாது, அப்படிப்பட்ட கடினமான நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த நிருபத்தை எழுதும்போது தன்னுடைய வீட்டிலே சௌகரியமாக இருந்து கொண்டு எழுதவில்லை. அவன் எந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பின்னணியில் எழுதினான் என்பதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன், அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். அப்படி கடினமான ஒரு நேரத்தில், கடினமான இடத்தில் இருந்து கொண்டு எழுதப்பட்ட 7000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் நிறைந்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ரோமருக்கு எழுதிய இந்த நிருபம். நான் இந்த நிருபத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய இந்த ரோமர் நிருபம் எந்த காரியத்தை, எந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது? இதை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் இருந்த ஏக்கங்கள் என்ன, வாஞ்சைகள் என்ன, எதற்காக அவர் இந்த கடிதத்தை இப்படி எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வேத புத்தகத்திலே அநேக காரியங்களை நாம் வாசிக்கும் போது ஒரு சில பகுதிகள், ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில மனிதர்கள், ஒரு சில சம்பவங்கள் நம்முடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான சம்பவங்களாக, மனிதர்களாக, காரியங்களாக மாறி போய்விடும். அப்படிப்பட்ட எனக்கு தனிப்பட்ட முறையிலே இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்படுவதுண்டு, மகிழ்வதுண்டு, கண்ணீர் வடிப்பதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான, என்னுடைய இருதயத்துக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய இந்த கடிதத்தை நான் உங்களோடு கூட பகிர்வதில் நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆகவேதான் இந்த நிருபத்தை முழுமையாக நான் உங்களுக்கு விளக்கப் போவதில்லை. ஆனால் இதனுடைய சாராம்சம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லி, அதை நான் சொல்வதினால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தை வாசிக்கும் பொழுது என்னவெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ, என்னவெல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் எப்படிப்பட்ட வெளிச்சங்களை எல்லாம் எனக்கு தருகிறாரோ அதை உங்களுக்கும் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறதுனாலே அப்படிப்பட்ட சில காரியங்களை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். சரி, இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் முதல் 7 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது ஒவ்வொன்றும் 7 வாக்கியங்கள் கிடையாது. சற்று நீங்கள் அதை கவனமாக, நெருக்கமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த முழு 7 வசனங்களும் ஒரே வாக்கியம், ஒன் சிங்கிள் சென்டென்ஸ். முதல் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இடையிலே எங்கேயும் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் அருளி செய்திருக்கிறார் என்று அந்த 7ஆம் வசனத்தில் எங்கே முடிகிறதோ அங்கேதான் அந்த முற்றுப்புள்ளி வருகிறது. முதல் 7 வசனங்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தானே ஒரே வாக்கியத்தில் முழு மூச்சாக அறிமுகப்படுத்தும் வண்ணமாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய இந்த ரோம நிருபம் அமைந்திருக்கிறது. எதற்காக 7 வசனங்களை, அதாவது முழு பக்கத்தை, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லெட்டரில் இதை எழுத வேண்டும் என்றால் கையால் ஒரு பக்கம் நிரம்பிவிடும். அப்படி முழு பக்கத்தையும் ஒரே வாக்கியமாக தன்னை குறித்த ஒரு அறிமுகத்தை இங்கே எழுத வேண்டும். அதே போல இந்த நிருபத்தின் முதல் பகுதி மாத்திரமல்ல, இதனுடைய முடிவு பகுதியும் கூட மிக நீண்ட வரிசையில் பல பேருடைய பெயர்களை சொல்லி வரக்கூடியதாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே கடைசி சில பகுதிகளை பாருங்கள். 1வது வசனத்திலிருந்து, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய பெபேயால். 3ஆம் வசனத்திலே பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும். 5ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பன்னேத். அகையாவிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய. இப்படி 26 நபர்களுடைய பெயர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 16ஆம் அதிகாரத்தின் முடிவு பகுதியிலே சொல்லுகிறார். முதல் பகுதியிலே, அதாவது கிரீட்டிங்ஸ்ல என்ன சொல்றாரு? தன்னை பற்றி 7 வசனங்களில் ஒரே மூச்சாக, ஒரே வாக்கியத்தில் தான் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார். எதற்காக இந்த தேவை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்தது? ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம நிருபத்தை தான் இதுவரை சந்தித்திராத, தான் இதுவரை போகவே இல்லாத, அவர்களுடைய முகத்தை பார்த்திராத, தன்னால் ஆரம்பிக்கப்படாத, தன்னால் உருவாக்கப்படாத, தான் சுவிசேஷம் அறிவித்து உருவாக்கப்படாத ஒரு சபைக்கு இந்த ரோமர் நிருபத்தை எழுதுகிறார். இதுவரை இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது நான் நினைக்கிறேன் 58 அந்த பகுதியிலே இந்த நிருபம் எழுதப்படுகிறது. 56லிருந்து 58க்குள். இந்த நேரத்தில் அவர் ரோமர் சபைக்கு இதுவரை போகவே இல்லை.
ஆனால் இந்த ரோமர் சபையில் இருக்கிறவர்களை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். வாசியுங்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடியினாலே. அப்பொழுது என்றால் இவர்களை பற்றி உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறார்கள். ரோமாபுரியிலே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில் இருக்கிறவர்களுடைய விசுவாசத்தை குறித்து உலகமெங்கும் பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இவர்களை பற்றி அறிந்திருக்கிறார். அறிந்து கொண்டு இவர்களுக்காக ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எதற்காக இவர் இந்த நிருபத்தை எழுத வேண்டும்? அடுத்தது நமக்கு இந்த கேள்வி வரும் இல்லையா? சரி, அவர்களை அறியாதிருக்கிறதுனாலே தான் அவர் யார் பெயரையெல்லாம் போட்டிருக்கிறார்? ஒரு 26 பேருடைய நபர்களுடைய பெயர்களை போட்டு எழுதுகிறார். ஒருவேளை நாமும் கூட நமக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு போவோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நானே வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு புதிதாக ஒரு சபைக்கோ ஒரு இடத்திற்கோ போகிறேன் என்றால் நான் என்ன சொல்லுவேன்? நான் குலவணிகபுரம் சபையில் இருக்கிற தேவ ஊழியர்கள் சைமன் பிரதரும் ஸ்டான்லி பிரதரும் இருக்கக்கூடியன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு காமன் பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நான்றதுனால நீங்கள் என்னுடைய வார்த்தைகளையும் நான் எழுதக்கூடிய இந்த போதகத்தையும் அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிற அந்த கிரெடிபிலிட்டிக்காக என்ன பண்ணுறாரு? இவங்க எல்லாருடைய நாமங்களையும் எழுதுறாரு. தன்னை பற்றிய கிரெடிபிலிட்டியை யார் மூலமாக கொண்டு வருகிறார் என்று பார்க்கலாமா? முதல் வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிமை டூலாஸ் என்கிறதான கிரேக்க பதம் அதிலே வருகிறது. அடிமையும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். எந்த இடத்தில் அவர் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டார் ஞாபகம் இருக்கிறதா? அந்தியோகியா சபையிலே ஒரு சில பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அடுத்த வசனத்தை பாருங்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, அங்கே அதே வசனம் இருக்கிறது. அப்படித்தானே? பரிசுத்த ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் தம்முடைய சுவிசேஷ ஊழியத்திற்கென்று பிரித்து எடுங்கள் என்று சொன்னார் என்ற அந்த வார்த்தை 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே பார்க்கிறோம். அதே வார்த்தையை சொல்லி தான் ஒரு அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படி என்று சொல்லி இப்படி அவரை அப்போஸ்தலனாக ஆக்கியவர் யார்? 7ஆம் வசனம் முடிவிலே சொல்கிறார் பாருங்கள். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பொண்ணும் பெருவிட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தேவனே அருளி செய்திருக்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துவே அருளி செய்திருக்கிறார் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இந்த நிருபம் தேவனால் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனால் அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்யப்பட்டவனும் கிருபை பெற்றவனுமாகிய பவுல் இந்த நிருபத்தை ரோமருக்கு எழுதுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எதற்காக அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார்? நான் கேட்டேன் அல்லவா? 10வது வசனத்தை பாருங்கள். அநேகர் ஒரு தியரி இருக்கிறது. என்ன சொல்வார்கள் என்றால், பொதுவாக இந்த ரோமர் நிருபத்தை எதற்காக எழுதினார் என்று சொல்வார்கள் என்றால், அவர் 3ஆம் மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு ஸ்பெயினுக்கு போகிறார், ஸ்பானியா நாட்டுக்கு போகிறார். ஏனென்றால் அதுதான் உலகத்தின் முடிவு என்று அந்த காலத்திலே அறியப்பட்ட அந்த ஸ்பானியா தேசத்திற்கு போக வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். போகிற வழியிலே ரோமாபுரி பட்டணம் இருக்கிறது, இத்தாலி நாடு இருக்கிறது. ஆகவே இத்தாலி நாட்டுக்கு வந்து இந்த ரோமாபுரி சபையோடு கூட இருந்து அவர்களுடைய உதவியை பெற்றுவிட்டு அவர் ஸ்பானியாவுக்கு போக ஏதுவாக இருக்கும் என்பதற்காக இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி ஒரு சிலர் இதை வியாக்கியானப்படுத்துவார்கள். ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனே விருப்பத்தையும் கிரியையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த தேசத்துக்கும், அவர்கள் அஞ்ஞானிகளாக இருக்கலாம், அவர்கள் காட்டுமிராண்டிகளாக இருக்கலாம், கடலையும் மலையையும் தாண்டியும் கூட சுவிசேஷத்தை எந்த திசையில் செல்கிறோம் என்று அறியாமல் இருந்த போதும் கூட எடுத்து செல்லக்கூடிய பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒருவருடைய சிபாரிசும் உதவியும் தேவையில்லை என்று நான் முழுமையாக விசுவாசிக்கிறதுனாலே அவர் எதற்கு எழுதினார் என்று அவரே சொல்லுகிறார். பாருங்கள் 10வது வசனத்திலே, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காகவும் ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று சொல்லி இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். சரி, இந்த நிருபத்தை அவர் எதற்கு எழுதினார் என்று பார்த்துவிட்டோம். யார் எழுதினார்கள் என்று பார்த்துவிட்டோம். பவுல் எழுதியிருக்கிறார். எதற்கு எழுதினார்? அவர்களை ஸ்திரப்படுத்தும்படி, அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும்படி, சுவிசேஷத்தில் ஸ்திரப்படுத்தும்படிக்கும் அவர்களுக்கு ஆவிக்குரிய சில வரங்களை கொடுக்கும்படிக்கும் எழுதுகிறார். இந்த ரெண்டும் நமக்கு இப்பொழுது கிளியர் ஆகிவிட்டது. சரி, எந்த சூழ்நிலையில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில் வைத்து இதை எழுதுகிறார் என்று பார்க்க வேண்டும் இல்லையா? அவர் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே 3வது மிஷனரி பயணத்தை முடித்து விட்டார்.
மத்திய திரைக்கடல் என்று சொல்லப்படும் அந்த மத்திய திரைக்கடலின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்து விட்டார், சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார், சபைகளை ஸ்தாபித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை திடப்படுத்தியும் விட்டார். இப்பொழுது எருசலேமிலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சத்திற்கு அங்கே அகாயா நாட்டிலேயும் கிரேக்க நாட்டிலேயும் இருக்க மக்கதோனியா என்று நினைக்கிறேன், மக்கதோனியாவிலேயும் அகாயாவிலேயும் இருக்கக்கூடிய சீஷர்களிடத்திலிருந்து சில தர்ம பணங்களை, சேரிட்டி ஒர்க்குக்காக சில பணங்களை வாங்கி கொண்டு எருசலேமிலே தரித்திரமாக இருக்கக்கூடியதான சகோதரர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக அவர் எத்தனைப்பட்டு இருக்கிறார். இப்பொழுது அவர் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிறார். இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் பார்க்கலாம். கொரிந்து பட்டணத்திலே இருக்கிறார். 3 மாத காலம் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதன் பின்னணி அருமையான பின்னணி. அவன் அந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு, இந்த 3 மாதங்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் நிருபத்தை எழுதிய அந்த 3 மாதங்கள். கிட்டத்தட்ட 90 நாட்கள். இந்த 90 நாட்களில் எழுதப்பட்ட 7000 வார்த்தைகளைத்தான் நம் கைகளிலே வைத்திருக்கிறோம். அவர் எழுதிய இந்த புத்தகம் கொரிந்து பட்டணம் என்று சொல்லிவிட்டோம். எந்த ஊரில் அவர் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை. அந்த கெங்கிரேயா என்பது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடியதான ஒரு துறைமுக நகரம். அந்த துறைமுக நகரம் எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால், இந்த துறைமுக நகரங்கள் எதற்கு பாப்புலரான நகரங்களாக இருக்கும் என்றால், விபச்சாரத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஊழியக்காரர் அல்ல, அதில் இருக்கிற யார்? ஊழியக்காரியாகிய பெபேயாளை. அப்படிப்பட்ட அவளை வாழ்த்துங்கள். ஏன் வாழ்த்துங்கள்? ஏனென்றால் இந்த கடிதத்தை 3 மாத காலம் அங்கே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாலும் அதை கொடுத்து அனுப்ப தீமோத்தேயுவையோ, தீத்துவையோ, பிலிப்புவையோ, லூக்காவையோ அவர் தேர்ந்தெடுக்காமல் அந்த கெங்கிரேயா எனப்படக்கூடியதான அந்த விபச்சார நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபையின் ஊழியக்காரியாகிய பெபேயாளை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். ஏன் இதை முக்கியம் வாய்ந்ததாக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரோமர் நிருபத்தை நீங்கள் படித்து முடிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பொக்கிஷம் நிறைந்த தேவனுடைய இரக்கங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள் என்று அவர் சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட ஆதி 25ஆவது வசனத்தை அதே அதிகாரம் 25, இது எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்காக, ஆதி முதல் அடக்கமாயிருந்து ரகசியமாய் இருந்திருக்கிறது ஒரு விஷயம், அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியிறங்கப்பட்டதும் என்று இந்த ரோமர் நிருபத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் சொல்லுகிறார். அப்படி ரகசியமாயிருந்த ஒரு காரியத்தை இந்த 16 அதிகாரங்களில் இருக்கிற 7000 வார்த்தைகளிலே ஆவியானவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ரகசியத்தை சிந்தித்து பாருங்கள். பெபேயாள் அன்றைக்கு மதிக்கப்படாத நிலையில், கலாச்சாரத்தினாலே பெண்கள் கீழ்நிலையில் தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்ணினுடைய பையிலே ஒரு புத்தக சுருளாக தண்ணி நிதானமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்றைய சூழ்நிலையில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்படி அடக்கமாய் இருந்து தேவனுடைய ரகசியமாய் இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியரங்கப்படுத்தி இருக்கிறார் தேவன். அந்த வெளியரங்கப்படுத்தின முதல் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்ட மிகப்பெரிய கடிதமாகிய இந்த ரோமர் நிருபத்தை 3 மாத காலம் சௌகரியம் இல்லாத ஒரு இடத்தில் இருந்து எழுதப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகளை பெபேயாள் என்கிற ஒரு ஊழியக்காரனுடைய பையிலே, கப்பலிலேயும் மலைகளிலேயும் கடந்து அவர்கள் ரோமாபுரி பட்டணத்துக்கு செல்கிறார்கள். மலையிலே, இருளிலே,
ஒரு கப்பலிலிருந்து இன்னொரு கப்பலுக்கு காட்டு வழியான பயணத்திலே இது எல்லாவற்றையும் தாண்டி ரோமருக்கு எழுதிய நிருபம் பெபேயாவினுடைய கைப்பைக்குள் பத்திரமாக கொண்டு போகப்பட்டு ரோமாபுரியில் இருக்கக்கூடியதான அந்த சகோதரனுக்கு கொடுக்கப்பட்டு வாசிக்கப்பட்டது என்பதை நினைத்து கொண்டு நாம் திருப்புவோம் 1ஆம் அதிகாரத்தில். எதற்காக என்று நாம் சில காரியங்களை பார்க்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்கள். 1ஆம் அதிகாரம், இதன் ஒரு திறவுகோள் வசனம் என்று நான் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கிறேன். 16வது வசனம். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அதுதான் அந்த வார்த்தை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரோமாபுரி சபையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டித்தான் அவர் இவ்வளவு சிரமப்பட்டு அந்த நிருபத்தை எழுதுகிறார். அவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஊழியக்காரியாகிய பெபேயால் அதை கொண்டு போய் கொடுக்கிறார். அது என்ன பிரச்சனை என்பதை நான் சில வரிகளிலே உங்களுக்கு விவரிக்கிறேன். இப்பொழுது என்னவெல்லாம் பார்த்து விட்டோம்? யார் எழுதியாது என்று பார்த்து விட்டோம். எப்பொழுது எங்கே இருந்து எழுதினார்கள் என்றதை பார்த்து விட்டோம். எழுதியவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து விட்டோம். அவர் அந்த சபைக்கு போகாதவர், ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே பிரித்தெடுக்கப்பட்டவர், அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். இந்த நிருபம் தான் இருக்கிறதுலேயே பெரிய நிருபம் என்று சொல்லியிருக்கிறேன். இதை எழுதுவதற்கான தேவை என்ன வந்தது என்பதை குறித்து சற்று நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம். என்ன தேவை வந்தது? அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுப்போம். இந்த ரோம சபை எப்படி தோன்றியது என்பதை ஒரு வசனத்தை காட்டி உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள். 7வது வசனம். அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். அந்த யூனியா என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். அன்றோனிக்கை என்பது ஒரு ஆணினுடைய பெயர். ஓகேவா? சரி. அந்த 7வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பெந்தெகோஸ்தே நாளிலே பல நாடுகளில் இருந்து அங்கே யூதர்கள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுதுதான் மேல் வீட்டறையிலே அவர்கள் பரிசுத்தாவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த காட்சியை கண்டு பிரமித்து இது என்னவாய் முடியுமோ என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து பிரசங்கித்த பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாக என்ன கேட்டார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் திரும்பவும் அவர்களுடைய ஊருக்கே திரும்பி சென்றார்கள் இல்லையா? அவர்கள் எருசலேமிலே அவர்கள் பண்டிகைக்காக, பஸ்கா பண்டிகைக்காக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 50வது நாள், பெந்தெகோஸ்தே நாள் முடிந்த பிறகு அவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். திரும்பி செல்கிறார்கள். திரும்பி சென்ற இடத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை உருவாக்குகிறார்கள். இப்படித்தான் முக்கால்வாசி சபைகள் உருவானது. அப்படி உருவான சபை தான் ரோமருக்கு எழுதிய அந்த ரோமபுரியில் இருக்கக்கூடிய சபை. ஆகவே தான் அதில் பவுலே சொல்லுகிறார், எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவரும் கூட சீக்கிரத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பு ஒரு 10 வருடங்கள் தான் இருந்தது. ஆகவே அவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளை குறிப்பிட்டு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் ஆரம்பித்தது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை இன்னொன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? என் இனத்தார்களுமாய் இருக்கிற அவர்கள் யூதர்கள். யூதர்களால் தான் இந்த சபை உருவாக்கப்பட்டது. யூதர்களால் உருவாக்கப்பட்ட சபையிலே முதலாவது யார் இருந்தார்கள்? யூதர்கள். இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை நான் யூதர்கள் என்று வைத்துக் கொள்கிறேன் இந்த அடுத்த அரை மணி நேரத்திற்கு. ஓகேவா? இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை நாம் புறஜாதியார் என்று எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? 2 பேருக்கும் தான் போட்டி, அதுக்காக அப்படி சொல்றேன். என்ன? சரி. இப்பொழுது இந்த சபை இவர்களால் தான் உருவானது. இதில் இருந்து சில பேர் போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் இனத்தாருக்குத்தான் அறிவிப்பார்கள் இல்லையா? அப்படி அவர்கள் இனத்தாருக்கே அறிவித்து நாமும் அப்படித்தான் நம் இனத்தாருக்குத்தான் என்ன செய்வோம்? சுவிசேஷம் உண்டு என்று நினைத்துக் கொள்வோம், அறிவிப்போம். அவர்கள் இனத்தாருக்கு அறிவிப்பார்கள். அது இயல்பு தான், இயற்கை தான். அப்படித்தான் சுவிசேஷம் பரவுகிறது. அறிவிப்பார்கள். அறிவித்து அந்த யூதர்கள் சபைக்குள்ளே வருகிறார்கள். இப்பொழுது இந்த சபை யார் சபையாக, யார் மையம் கொண்டிருக்கிற சபையாக இருக்கிறது? யூதர்கள். இந்த பகுதி இல்லை. ஓகேவா? யூதர்கள். பின்பு இந்த சுவிசேஷத்தை அடக்கி வைக்க முடியுமா? யாராவது முடியாது. இந்த சுவிசேஷம் மெதுவாக பரவுகிறது. அப்பொழுது அந்த சபையில யாரும் உள்ளே வருகிறார்கள்?
புறஜாதியாரும் வருகிறார்கள். இப்பொழுது ரெண்டு நிலை வந்து விட்டோம். முதலாவது யூதர்கள் மட்டும் இருந்தார்கள், இப்பொழுது யூதர்களும் புறஜாதியாரும் இருக்கிறார்கள். இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே அங்கே கிலவுதேயுராயன் என்று ஒருவன் இருக்கிறான். அவனுடைய நேரத்திலே ரோமாபுரியில் 40,000 யூதர்கள் ஒரே இடத்திலே இருந்தார்கள். ஒரு சேரி இல்லை என்றால் ஒரு சிறிய இடத்திலே இருந்தார்கள். அந்த 40,000 பேருக்கும் இடையில் கிறிஸ்டஸ் என்கிற ஒரு மனிதன், அது ஒருவேளை கிறிஸ்துவாக இருக்கலாம், இப்படிப்பட்ட அது நிரூபிக்கப்படவில்லை, ஆகவே அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியவில்லை. கிறிஸ்டஸ் என்கிறதான ஒரு மனிதன், அந்த மனிதனால் அவர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு கூட்டம் கிறிஸ்டஸ் என்கிற மனிதனை ஏற்றுக்கொள்ளவும், இன்னொரு கூட்டம் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்களுக்கு இடையிலே பிளவு ஏற்பட்டதினால் அங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது. அந்த கலவரத்தினால் கோவப்பட்ட கிலவுதேயுராயன் என்ன செய்கிறான்? எல்லா யூதர்களையும் ரோமாபுரியிலிருந்து விரட்டுகிறான். அப்படி விரட்டப்பட்ட அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய யூதர்கள் பல இடங்களுக்கு சிதறி போகிறார்கள். அப்படி சிதறி போனவர்களில் 2 பேர் தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். வாசியுங்கள் 18ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கிலவுதேயுராயன் கட்டளையிட்டபடியினாலே சரி பிரதர் வாசிங்க. இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி அங்கு கண்டு அவர்களிடத்தில் போனான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை சந்திக்கிறார். கொரிந்து பட்டணத்திலே அவர்களை சந்திக்கிறான். அப்போது விரட்டி விடப்படுகிறார்கள். ஏன்னா 49 இது நடக்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கும் பொழுது கிபி 49 இருக்கிறோம். அப்பொழுது அவர்களை சந்திக்கிறான். 6 வருடங்கள் கழித்து இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரத்தில். இப்போ ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. 3வது இப்போ நம்ம பார்த்தது 49 கொரிந்தில் இருக்கிறாங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள்னு இந்த நிருபத்தில் அவர் எழுதுறாரு. அப்ப இவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க? ரோமாபுரியில் இருக்கிறாங்க. சரியா? அப்போ அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவங்க விரட்டி விடப்பட்டதுனால எங்க வந்தாங்க? கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாங்க ரோமாபுரியிலிருந்து. பின்பு 54 நீரோ என்று ஒரு மன்னன் வந்தான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே எல்லாருக்கும் அந்த மன்னனை பற்றி தெரிந்திருக்கும் இல்லையா? அந்த நீரோ என்கிற மன்னன் வந்தபோது அங்கே ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் இருந்தது இத்தாலியிலே. ஆக அவன் நினைத்தான், யூதர்கள் திரும்பி வந்துவிட்டால் மறுபடியும் பொருளாதாரத்திலே வளம் நிறைந்த நாடாக நம்முடைய நாடு இருக்கும் என்று கருதி அவன் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி எல்லா ஊர்களுக்கும் அனுப்பினான். யூதர்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள். அப்படி 54 ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தானே வந்திருந்தார்கள். ஆகவே திரும்பவும் அவர்கள் அந்த தொழிலை செய்வதற்காக ரோமாபுரிக்கு வந்து விட்டார்கள். அப்படித்தான் யூதர்கள் திரும்பி வந்தார்கள். இப்போது கவனியுங்கள். முதலாவது யூதர்கள் இருந்தார்கள், அப்படித்தானே? பின்பந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு புறஜாதியாரும் வந்தார்கள். இப்பொழுது யூதர்கள் புறஜாதியார் என்கிறதாக அந்த சபை கலந்து இருந்தது. 49வது வருடத்திலே கிலவுதேயுராயன் யூதர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டான்? விரட்டி அனுப்பிவிட்டான். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ அந்த சபை யார் சபையாக இருக்கிறது? புறஜாதியார் மாத்திரம் இருக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. இப்பொழுது புறஜாதியாருக்கு என்ன கிடையாது? ஓய்வு நாள் கிடையாது. யூதர்களுக்கு தான் 7வது நாள் ஓய்வு நாள். ஆனால் புறஜாதியாருக்கு அப்படி ஒரு தத்துவமே கிடையாது. ஆனால் ரோமாபுரியிலே ரோமர்களுக்கு 10 நாளைக்கு ஒரு முறை விடுமுறை இருந்தது இல்லையா? எல்லாமே 10 என்று வைத்திருப்பார்கள். ரோமாபுரியிலே 10 நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை இருந்தது. ஆகவே அந்த 10வது நாள் தான் அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும், 7வது நாள் கிடைக்காது. சில அடிமைகளுக்கு லீவே இருக்காது. ஆகவே தான் பாருங்கள், அப்போ ரோமர் நிருபத்தின் கடைசி பகுதிகளிலே வாசிக்கும் பொழுது ஒருவன் ஒரு நாளை விசேஷித்துக் கொள்வான் என்றால் அவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். அப்படி என்று சொல்லி வலிமையான ஒரு சகோதரன் பலவீனமான ஒரு சகோதரனை ஏளனம் செய்யக்கூடாது, அவனை தாழ்வாக நினைக்கக்கூடாது, அவனுடைய சூழ்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே அறிவுரை சொல்கிறார். இப்படி பல காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு அதிலே உணவை குறித்தும் கூட வருகிறது. சரி, அதை எப்போ பார்க்கலாம். இப்பொழுது என்ன ஆனது? யூதர்கள் மாத்திரம் இருந்தது, யூதர் புறஜாதி என்று ஆனது. கிலவுதேயுராயன் விரட்டி விட்டதினாலே புறஜாதி மட்டும் என்று ஆனது. இப்பொழுது யூதர்கள் எல்லாம் திரும்பி வர சொல்லி நீரோ மன்னன் சொன்னதினாலே மறுபடியும் யூதர்கள் உள்ளே வருகிறார்கள். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், நிகழ்ச்சிகள் யூதர்களுக்கு பிரியமாக இருக்குமா?
ஏனென்றால் யூதர்கள் ஒரு ஒழுங்கின்படி நடக்கிறவர்கள். ஆனால் புறஜாதியார்களுக்கு அந்த ஒழுங்கு என்பது கிடையாது. அதை பார்க்கிற யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். அப்படித்தானே? ஆகவேதான் இப்பொழுது வாசியுங்கள் 16ஆம் அதிகாரம். இது முழு இதையும் எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தெரியவில்லை, நான் முயற்சி செய்கிறேன். முன்பு யூதரிலும் எல்லா வசனங்களும் எப்படி வருகிறது என்றால், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்கிற இந்த பதம் மீண்டும் மீண்டும் இந்த புத்தகம் முழுவதும் வரும். விசுவாசிக்கிறவன் எவனோ, ஹூ எவர் பிலீவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? சரி, அப்படித்தான் இருக்கிறது, வைத்துக் கொள்ளுங்கள். யார் விசுவாசித்தாலும், நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் அது. யார் விசுவாசித்தாலும், யூதர் என்றும் கிடையாது, கிரேக்கர் என்றும் கிடையாது, அவர்கள் அனைவருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். 6வது வசனத்தை பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட. சரி, இப்போது பிரச்சனை என்னவென்றால், யூதர்கள் என்ன சொல்வார்கள்? புறஜாதியரை பார்த்து ஒழுங்கில்லாமல் நடக்கிறார்கள், ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள். அப்படித்தானே? புறஜாதியார் எல்லாம் என்ன சொல்வார்கள்? இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரே இவர்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து விலக்கிவிட்டார் என்று சொல்வார்கள். இதுதான் அங்க இருக்கிற ஃபைட். இவர்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களால் இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் அதிகாரத்திலிருந்து வருகிற பாருங்க, என்ன சொல்கிறார் முதல் அதிகாரத்தில்? புறஜாதியார்கள், அவர்களை அவர்கள் 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 என்று சொல்லக்கூடிய பதம் எல்லாம் புறஜாதியார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 20வது வசனம் கடைசி பகுதி வாசிக்கிறேன். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. 21வது வசனம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. 24வது வசனம், அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே தேன் ஆங்கிலத்தில் இருக்கிறது. 25வது வசனம், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி. 26, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். இப்படி எல்லாரையும் சொல்லி புறஜாதியார் எல்லோருமே எப்படிப்பட்டவர்கள் தான்? 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். புறஜாதியாருடைய பாவங்கள் எல்லாமே வெளிப்புறமான பாவங்கள். இந்த பாவங்களை எல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? இதெல்லாம் அவன் செய்யறான், இவன் கெட்டவன் தான். அதைத்தான் யூதர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் இவங்க செய்யறாங்க. இந்த குரூப் என்ன சொன்னாங்க? இதையெல்லாம் இவங்க செய்யறாங்க, இவர்கள் கெட்டவர்கள் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய பவுல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு அவருடைய கவனத்தை இப்பொழுது யூதர்களை நோக்கி திருப்புகிறார். பாருங்கள் என்ன சொல்லுகிறார். மற்றவர்களை, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய வசதியா நம்முடைய பர்சனல் ப்ராப்ளத்துக்கு இந்த வசனத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அதுக்கு சொல்லப்படலை. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லிவிட்டு எதுக்கு சொல்லுகிறார் என்றால், புறஜாதியாரை பார்த்து இப்படியெல்லாம் அவர்கள் குற்றம் செய்கிறார்கள், தப்பு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே யூதர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஏனென்றால், நான் வேகமாக போவதனால் 23வது வசனத்தை பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ என்ன பண்ற? நாங்கள் ஒழுங்கின்படி இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்க என்ன பண்றீங்க? நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை என்ன பண்றீங்க? கனவீனம் பண்றீங்க. எப்படி மீறி நடக்கிறீங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் அவரையே சொல்றார். அவரே ஒரு யூதர் தான். ஆதலால் நான் அல்ல, இங்க பாவம் எங்க வாசமா இருக்கு? யூதர்களுக்கு எனக்குள்ளே வாசமா இருக்கிறது. புறஜாதியார்களுடைய இவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், அவன் அப்படியெல்லாம் செய்கிறான், இப்படியெல்லாம் செய்கிறான், கண்ணுக்கு முன்பதாக அவனுடைய பாவம் இருக்கிறது, இவனையெல்லாம் உள்ளே சேர்க்க முடியுமா என்று சொல்லி அங்கே ஒரு குழப்பம் வருகிறது. அப்பொழுது புறஜாதியாருக்கு சுவிசேஷகனாக அப்போஸ்தலனாக இருக்கக்கூடியதான பவுல் தன்னுடைய ஆயுதங்களை வெளியே எடுத்து வாள் வீசுகிறார். சரி, என்ன சொல்லுகிறார்? இதையெல்லாம் பார்க்கிறீர்கள், இது கேடானது தான். ஆனால் யூதர்களே, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள், உங்களுக்கு உள்ளே the internal sin என்று ஒன்று இருக்கிறது. வெளிப்புறமாக நீங்கள் நன்றாக இருக்கலாம், வெளிப்புறமாக நல்ல நடக்கைகளில் நட்படி நடக்கலாம், வெளிப்புறமாக உங்களை பெருமையாக மேன்மையாக மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு உள்ளே ஒன்று இருக்கிறது, அதுதான் பாவம்.
என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்திலே வாருங்கள், எப்படி அதை கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். அந்த ஆர்குமெண்ட்ஸை 3ஆம் அதிகாரம் முழுவதும் 1ஆம் அதிகாரம் முழுவதும் புறஜாதியார் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன என்று சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் முழுவதும் யூதர்களும் பாவம் தான் செய்கிறார்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பாருங்கள், ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும், அவர்கள் என்றால் யாரு? புறஜாதியார். நாங்கள் என்றால் யாரு? யூதர்கள். சரியா? புறஜாதியாரை பார்க்கிலும் யூதர்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. இதை வாசிக்கும் பொழுது அந்த யூத பொதுவான சபையிலே வாசிக்கப்படுகிறது. கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. இவ்வளவு நேரம் நான் விளக்கியிருக்கிறேனே, அந்தப்படியே இப்பதான் வருது நம்ம அடிக்கடி சுவிசேஷத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். இங்கே யூதர்கள் நல்லவர்கள், புறஜாதியார்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் யூதர்கள் கெட்டவர்கள், புறஜாதியார் கெட்டவர்கள் என்ற வாக்குவாதத்திற்கு இடமே இல்லை. ஏனென்றால் எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி எப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு நிறுத்திவிட்டாரா? இல்லை. நாம் அனைவரும் ஒரே விசுவாசத்தினாலே பாவிகளாய் இருக்கிற அனைவரையும் ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், நமக்கு ஒரே கர்த்தர் இருக்கிறார், நாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் ஒரே தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம் என்று சொல்லி 5 காரியங்களை சொல்லுகிறார். அதுக்கு நேரம் வாய்ப்பு இல்லை. ஓகே, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். இப்படி பாவிகளாக இருக்கிற அனைவரும் ஒரே விஷயத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? அவர்கள் எதனால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று நினைத்தார்கள். 4ஆம் வசனம் 4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எனப்படாது. 2வது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? வேர்ட்ஸ். 3 காரியத்தை சொல்லிடுறேன், வசனத்தை விட்டுருங்க. வேர்ட்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் லா. இந்த 3 காரியங்கள் தான் யூதர்களுடைய அடிப்படை அஸ்திபாரங்கள். கிரியைகள், சடங்காச்சாரங்கள், நியாயப்பிரமாணம். இந்த 3ஐயும் கடைபிடிக்கிற ஒரு மனிதன் மாத்திரம்தான் நீதிமான் என்று எண்ணப்படுவான் என்று அவர்கள் இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்கள் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் எப்படி நீதிமானானான்? அவன் 17வது அதிகாரத்திலே தான் ரிச்சுவல், அதாவது சடங்காச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய விருத்த சேதனத்தை பெற்றான். ஆனால் அவனை தேவன் எப்பொழுது நீதிமான் என்று சொன்னார்? 15ஆம் அதிகாரத்திலேயே தேவன், அவன் விசுவாசித்தான், நட்சத்திரத்தை பார்த்து அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி 11வது வசனம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார். விருத்த சேதனம் நடுவில் இருந்து வாசிக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக யாருக்கு தகப்பனானான் ஆபிரகாம்? புறஜாதியாருக்கு தகப்பனானான் என்று சொல்கிறார். இப்போ யூதர்கள் தாங்கிக் கொண்டிருந்த ஆபிரகாமை எடுத்து அவர் யாருக்கு தகப்பனாக கொண்டு வந்து விட்டார்? புறஜாதியாருக்கு தகப்பனாக கொண்டு வந்து விட்டார். அடுத்தால யூதர்கள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதாமை எடுத்து 5ஆம் அதிகாரத்தில் அடுத்தது அதுதான் வரும். ஆதாமை எடுத்து, அந்த ஆதாம் மூலமாகத்தான் எல்லோருக்கும் பாவம் வந்தது. ஒரே மனுஷனாலே உலகத்திலே 12ஆம் வசனம் பாவம் வந்தது. ஆனால் ஒரே மனுஷனாலே ஜீவன் வந்தது என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் ஒரே மனுஷனாலே மரணம் வந்தது. 17ஆம் வசனத்தில் ஒரே மனுஷனாலே ஜீவன் வந்தது. 18ஆம் வசனத்தில் ஒரே மனுஷனாலே ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஒரே மனுஷனாலே தேவ நீதி வந்தது என்று சொல்லி 3 காரியங்களை விவரிக்கிறார். சிம்பிளாக, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொன்னீர்கள், அவன் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் விசுவாசத்தின் மூலமாக தகப்பன் ஆகிவிட்டான். அப்போ அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆதாம் பாவம் செய்தான், ஆனால் ஒரே மனுஷனாலே இப்பொழுது என்ன வந்து விட்டது? ரட்சிப்பு, நீதி, ஜீவன்
கிருபை வந்துவிருக்கிறது என்று சொல்லி அவர்களை பொதுவாக்குகிறார். இப்பொழுது 9, 10, 11 அதிகாரங்கள் ஒரு ரகசியமான காரியங்கள் இருக்கிற அதிகாரங்கள். யூதர்கள், புறஜாதியார் யூதர்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள். ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இஸ்ரவேலை நீக்கிவிட்டுத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? சபையை உண்டாக்கி இருக்கிறார் என்று பல பேர் நினைக்கிறார்கள். அது மிக மிக தவறானது என்பதை 9, 10, 11 அதிகாரத்திலே அவர் விளக்குகிறார். அப்படி கிடையாது. அவர்களுக்கென்று ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. நான் கூட அதை நிரூபிக்கும் முன்னமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 11 அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு, ஏனென்றால் இந்த புறஜாதியார் இப்ப என்ன சொல்றாங்க? அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஆண்டவர் அவங்க இடத்துல எங்களை வச்சுட்டாரு, நாங்க தான் இப்பொழுது அவருடைய சுதந்திரம், நாங்க தான் அவருடைய ஜனம், நாங்க தான் அவருடைய பங்குன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் சகோதரரே, இங்க புறஜாதியார, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமானது உண்டாயிருக்கும். பின்பு அவர்கள் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த இடத்திலேயும் வேதாகமத்திலே சபைக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை தேவன் கொடுக்கவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்கிறது. அது தவறான உபதேசம். அதை 9, 10, 11 வாசிக்கிறோம். 12 முதல் 16 வரை இருக்கிற 4 அதிகாரங்களும், இப்போ முதல்ல புரிஞ்சிடுச்சா? முதல் 12, 11 அதிகாரங்களும் யூதர்கள் புறஜாதியார் என்று ஒன்று கிடையாது. எல்லோரும் பாவிகள், எல்லோரும் ஒரே விசுவாசத்தினாலே